Hi everyone. இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ் flagship North Indian dish and என்னோட all time favorite dish Paneer Butter Masala. Welcome to this episode of Orysa for your health from Anu. Ingredients என்னென்னலாம் யூஸ் பண்ண போறேன்னு நான் சொல்றேன். Obviously பன்னீர், obviously butter. Okay, so பன்னீர் வந்து இங்க ஒரு 200 grams of பன்னீர் சாப் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கு. தண்ணியில் எதுக்கு சோக் பண்ணி இருக்குன்னா அந்த புளிப்பு தன்மை வரக்கூடாது, அதனால அதில் சோக் பண்ணி வச்சிருக்கு. ஆல்சோ ப்ளீஸ் ரிமெம்பர், பன்னீரை கட் பண்ணும்போது அந்த ஓட்டே வந்துச்சுன்னா அழகாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. நோ அழகாக இருக்கலாம், ஆனால் டேஸ்டியாக இருக்காது. when you cut பன்னீர் அது ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்மூத் கியூப்ஸ் ஆஃப் பன்னீர் தண்ணியில் சோக் பண்ணி இங்கே இருக்கு. தென் பட்டர், ஜீரகம் வந்து நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சாப்ட் கார்லிக், ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சாப்ட் ஜிஞ்சர். ஓகே, அதுக்கப்புறம் வெங்காயம் ஃபைன்லி சாப்ட் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் 2 வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 தக்காளி ஃபைன்லி சாப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இங்கே நிறையா இருக்குது, இவ்வளோ போட போகிறது இல்லை, ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட போகிறேன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் மஞ்சப்பொடி, தனியா பொடி, வரட்டு மிளகா பொடி. அண்ட் நம்ம இதெல்லாம் ப்ரொபோர்ஷன் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம போடுவோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் திஸ் மஞ்சப்பொடி அண்ட் தென் தனியா பொடி வந்து மேபி ஒரு ஸ்பூன். ஆனால் மறந்துடாதீங்க, ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டாச்சு, அது வந்து இது வரட்டு மிளகா பொடி திரும்பி நிறையா போட்டிங்கன்னா அவ்வளோதான், இட் வில் பி டெரிபிள். சால்ட் டு டேஸ்ட். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இங்கே இருக்குது, கசூரி மேத்தி, அது another ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா இது ட்ரைடு மேத்தி லீவ்ஸ், அந்த தமிழில் அது பேர் என்ன, வெந்திக்கீரை. எனக்கு டக்குன்னு வெந்திக்கீரை பேர் வரல. ஸோ அந்த வெந்திக்கீரையை வந்து காய வச்சு பண்ண உடனே அதோட ஃப்ளேவர் வந்து இன்டென்சிஃபை ஆகும். ஸோ அதான் அந்த கசூரி மேத்தி. அண்ட் க்ரீம் இருக்குது அண்ட் கேஷ்யூ பேஸ்ட். இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்குன்னா, இதை வேக வச்சு, முந்திரி பருப்பை வேக வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிருக்கோம். நீங்கள் கையால் தொட்டு பாருங்கள், அது வந்து வரவரான்னு இருக்கக்கூடாது, ஸ்மூத் பேஸ்ட் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் ஆஹா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே, ரிச்சாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் வந்து என்னோட கில்ட் ஃப்ரீ கோஷன் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரைசாவில் ரைஸ் பிரான் ஆயிலில் ஒரைசனால் இருக்குது. அண்ட் ஒரைசனால் வந்து ஹேஸ் கொலஸ்ட்ரால் லோவரிங் கெப்பாசிட்டி, அதாவது குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும், பேட் கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் ஒரைசனால் ரைஸ் பிரான் ஆயிலில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் த குட்னஸ் ஆஃப் Orysanol is there in Orysa. So என்னோட கில்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த கில்ட் கம்மி பண்ணுறதுக்காக ஒரைசா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டருக்கு போயிடலாம். I'm going to add some butter. அது மெல்ட் ஆகும்போதே நான் வந்து ஜீரா, ஒரு ஸ்பூன் ஜீரா, 1.5 ஸ்பூன் கார்லிக், எல்லாம் குத்து மதிப்பு தான். அண்ட் ஒரு பச்சை மிளகா. ஒரு பச்சை மிளகான்னா அது இவ்வளோ இருக்கும், மேபி இவ்வளோ இருக்கும். அண்ட் தென் 1 ஸ்பூன் தான் ஜிஞ்சர். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். யூஸ்வலாக நான் வந்து அந்த கார்லிக்கோட அந்த மனம் அப்படி தூக்கலாக ஒரு பாயிண்ட்ல வந்து வரும், அப்போ வந்து ஐ அஸ்யூம் இட்ஸ் டன். இன்னும் பச்சை வாசனை வருது. Right, I think that should do. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது போட போகிறோம். So that will be about so much.
ஸோ இது கொஞ்சம் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் பண்ண போகிறோம். தி அதர் திங் இஸ், இது கோல்டன் ப்ரௌன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சப்போஸ் நம்ம அதை போட்டுட்டு அப்புறம் ப்ரௌன் பண்ண பார்த்தோம்னா அந்த இஞ்சி வந்து ஒட்டிக்கும் பேனுக்கு அடியில். ஸோ ஆக்சுவலாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டலில் பண்ணும்போது அவங்க 3 டிஃப்ரெண்ட் கிரேவிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கடாய் கிரேவி, இன்னொன்று வந்து மக்கன் கிரேவி, இன்னொன்று வந்து ஒயிட் கிரேவி. அவங்க வந்து 1:1.5:1 அந்த ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இந்த ஒரு கிரேவியாக டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணோன்னா ஒன்று, எனக்கு உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் பற்றி தெரியும், நீங்கள் வந்து சேனலில் வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவீங்க. தி அதர் திங் இஸ், வென் யூ மேக்கிங் இட் அட் ஹோம், இவ்வளோ டைம்லாம் எடுத்து நம்ம ஒரு கிரேவியெல்லாம் பண்ண முடியாது. சிம்பிளாக ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒரேடியாக நான் ஐம் கோயிங் டு பி யூசிங். ரைட், ஐ திங்க் திஸ் இஸ் ப்ரௌன் எனஃப். I'll add about 1.5 spoons ginger garlic paste. அதை போட்டு கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போட்டோம். ஓகே, இப்போ தக்காளி. ஸோ தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்க போகிறோம். ஏன்னா 2 onions யூஸ் பண்ணோம்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்க போகிறோம். ஏன்னா அந்த 3 தக்காளி வந்து எதுக்குன்னா நம்மளோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக் அண்ட் ஸ்மூத்தாக வரதுக்காக. அண்ட் ஆல்சோ சி, எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணல அப்படியே மூச்சு பார்க்கும். அதனால் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் அ வெரி மெடிடேட்டிவ் திங் அப்படி சாப் பண்ணுறது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் சின்னப்பெல்லாம் நான் வந்து எங்கள் பெரியம்மா வந்து அவங்க சாப் பண்ணுறதை பார்ப்பேன். அந்த பீன்ஸ் எல்லாம் அப்படி குட்டி பீஸாக பொறுமையாக உட்காந்து சாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹவு யூ சாப் இது வந்து ஆட்ஸ் டு த டேஸ்ட் ஆஃப் த டிஷ். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதில் இருக்குது, பச்சை மிளகா, ஜீரகம் அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து இதில் உப்பு போட போகிறேன். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்போவுமே சந்தேக உப்பு தான். இந்த டிஷ் குவான்டிட்டிக்கு எவ்வளோ உப்பு போடணுன்றது ஒரு மாதிரி ஒரு டவுட்டோட தான் போடுவேன் நான். பட் இப்போ நம்ம சால்ட் போடுறது அப்புறமா டேஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னா ஏற்றிக்கலாம். ஆயில் அனியன் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும் உப்பு போட்ட உடனே. அண்ட் தென் குயிக்கராக குக் ஆகிடும். கொஞ்சம் கேரமலைஸ் கூட ஆகும் சம்டைம்ஸ். இன்ஃபேக்ட் ஃப்ரை பண்ணும்போது, தனியாக அனியனை ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா குயிக்காக ப்ரௌன் ஆகும். ரைட், இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் ஆஃப் டொமாட்டோ என்ன இன்னும் மூச்சு பார்த்துட்டு இருக்கு. என்ன அந்த கரண்டி விட்டு இந்த கரண்டி வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இந்த தக்காளியோட மொழியே சரியில்லை, அதனால் அதை கொஞ்சம் நசுக்கி விட்டுறலான் தான் இந்த பேக் ஆஃப் த ஸ்பூனை யூஸ் பண்ணி, கரண்டியை யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் நசுக்கிட்டு இருக்கேன் டு ஸ்பீடன் அப் த ப்ராசஸ். அதான் சொன்னேனே, ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா தென் யூ வில் ஆல் கெட் டிசப்பாயிண்டட். நோ, ஓகே. ஸோ இது மேஷ் பண்ணியாச்சு. ஓகே, குட். பட்வே நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது வரட்டு மிளகா பொடி இல்லை, இது காஷ்மீரி சில்லி. அண்ட் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், கலர் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நிறையா போட வேண்டாம். ஐ ஜஸ்ட் கிளாரிஃபைட். இப்போ நம்ம போட போகிறது மஞ்சள், ஜஸ்ட் அ பிஞ்ச். அண்ட் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி அண்ட் 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. எனக்கு ஆக்சுவலாக மல்லி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபாலோ த ரெசிபி. அண்ட் தென் கொஞ்சம் வாட்டர், அப்போ தான் அந்த கலர் வந்து வில் கம் அவுட். ரைட்,
See, and also cooking வந்து ஒரு very personal journey. ஒரு saying இருக்குல்ல, if we were meant to follow recipes, we wouldn't have been given grandmothers. ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் தனியா பவுடர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா do it. It's after all your dish, no? ஸோ இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னா அது பாருங்கள், அந்த ஆயில் செப்பரேட் ஆகும் பாருங்கள். யூ கேன் see it. தனியாக வந்துட்டுருக்கு. ஸோ அது தனியாக வந்துருச்சுன்னா தென் எஸ், ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் த கிரேவி இஸ் ரெடி ஃபார் இட். அப்போ வந்து நான் அந்த கேஷ்யூ பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல அது நான் ஆட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆட் 1 2 3 ஸ்பூன்ஸ். ஓகே, 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி. ஸோ கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண உடனே அந்த ஸ்மெல் வருது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் a bit more. ஸோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கலர் வேணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ கிரேவி ஆட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணேன், அண்ட் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் ஒரு க்ரீமி, இட்ஸ் நாட் ஸோ ரெட் பட் ஒரு க்ரீமி ஆரஞ்சிஷ் கிரேவி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும், நான் போடும்போதே ஐயோ அப்படியே பச்சையாக பன்னீரை போட்டுறீங்களே, எங்களுக்கு ஸ்டமக்கெல்லாம் வலிக்குமே அப்படின்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் வந்து வெறும் பச்சை பன்னீர்லாம் சாப்பிட்ருக்கேன், குத்துக்கள் மாதிரி இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது. ஆல்சோ நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும், அண்ட் தென் இந்த கிரேவி வந்து அதில் இன்ஃப்யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இப்போ இதை போட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேணாம், ஒரு 2 minutes அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்கே, இருங்க இதை சிம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ஐ திங்க் லிட்டில் வாட்டர் மைட் பி நீடட், பட் பிஃபோர் தேட் இது ஒரு 2 minutes குக் பண்ணிவிட்டு ரொம்பலாம் குத்த வேணாங்க, அது பன்னீருக்கு அடிபட்டுரும். ஸோ இது வந்து ஒரு ரஃப்லி 2 minutes ஆயிடுச்சுல. தென் அவர் ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் க்ரீம். ஸோ க்ரீம் வந்து போடும்போது ஐ நோ உங்களுக்கும் என்ன மாதிரி வந்து க்ரீம் ரொம்ப பிடிக்கும்னு, அதுக்காக நிறையா கொட்டிடாதீங்க, பிகாஸ் கலர் வந்து மாறக்கூடாது. another thing, you don't cook the cream, you have to switch it off. Okay, switch it off, add the cream. போதும். Let's not get too carried away with it. Cream. Okay, now ஒரு pinch of sugar. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த மசாலாவோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரணும், அதுக்கப்புறம் ஒரு ரெசிடியூவல் லைட் ஸ்வீட்னஸ் வரணும் உங்களோட பன்னீர் பட்டர் மசாலாவில். அடுத்தது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து கரம் மசாலா, கொத்தமல்லி போட போகிறேன். கரம் மசாலா எனக்கு அவ்வளோவா கரம் மசாலா பிடிக்காது, பிகாஸ் ஐ திங்க் இந்த டேஸ்ட் ஐ ப்ரிஃபர், பட் இருக்குது, அதனால் சும்மா பேருக்காக ஒரு குட்டி பிஞ்சு மட்டும் போடுறேன் நான். மோந்து பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மின்னு தெரியுது. கொத்தமல்லி, ஸோ நான் யூஸ்வலாக சொல்லுவேன் என்ன, உப்பு போடுறது வந்து எனக்கு சந்தேக உப்பு. ஏன்னா குறைச்சலாக இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா ஜாஸ்தி போட்டுக்கலாம், ஜாஸ்தி போட்டோன்னா அப்புறம் திரும்பி இதில் ஆட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நவ் லெட் அஸ் see if I am not mistaken, இதில் வந்து கம்மி உப்பு. எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக இருந்தால் இது பிடிக்கும். It has to be a little more decadent, இல்லை? அதனால் கொஞ்சம் பட்டர்.
being good, leaving behind some butter. போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் மெல்ட் ஆகும் because it's still hot இல்லையா. Right. Then we'll make it a little extra special. We'll put the cream. இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன், வருதான்னு பார்க்கலாம். வந்துடுச்சு. And then ஒரு பட்டர் போடலாம். Just a little bit of butter. ஸோ உங்களோட வீட்டில் ஒரு ஷார்ட்கட் பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். பட் ரிமெம்பர், ஷார்ட்கட்ன்றதுனால அவசரப்படாதீங்க. வெங்காயம் மூச்சு பார்த்துட்டு இருந்துச்சு, தக்காளி மூச்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அவசரமாக அடுத்த ஸ்டேஜ் போகாதீங்க. நல்லா மேஷ் பண்ணி குக் பண்ணி டேக் யோர் டைம். உங்களுக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷன் என்னென்ன போடணுமோ போட்டு என்ஜாய் பன்னீர் பட்டர் மசாலா. தேங்க்யூ ஃபார் ஜாயின் அஸ் ஆன் ஒரைசா ஃபார் யோர் ஹெல்த் ஃப்ரம் அனு.